லுதியானா இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாக பஞ்சாப் அரசியலில் பேசப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் லுதியானா மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய ராஜ்யசபா எம்பியுமான சஞ்சீவ் அரோரா 10,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சஞ்சீவ் அரோரா பஞ்சாப் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்பது உறுதியாகியுள்ளது. இதன் காரணமாக அவர் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு சஞ்சீவ் அரோரா ராஜினாமா செய்வதால் அப்போது காலியாகும் ராஜ்யசபா இடத்திற்கு யார் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வி பஞ்சாப் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த தகவலை அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, நான் பஞ்சாபில் இருந்து ராஜ்யசபாவிற்கு செல்லவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருப்பதை தவிர புதிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் அமைக்க என்ன முயற்சி எடுத்தது திமுக என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியையும் கோபத்தையும் தமிழக மக்கள் வெளிப்படையாக காட்டும் போதெல்லாம் போலி தமிழ் பற்று நாடகமாடி பிரிவினையை தூண்டுவது திமுகவின் ஆதிகால வழக்கம். திமுகவின் தொடர்ச்சியான இந்து மத விரோத போக்கை எதிர்த்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் கூடிய பல லட்சம் தமிழக மக்களின் உணர்வு திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. தமிழகத்தில் பலமுறை ஆட்சியில் இருந்தும் மத்தியில் பசையான அமைச்சர் பதவிகளை வகித்தும் அப்பா மகன் பேரன் என தலைமுறையாக தமிழ் பற்று என்று வெறும் வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருப்பதை தவிர கேரள மாநிலத்திலோ கர்நாடகாவிலோ ஆந்திர மாநிலத்திலோ புதிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் அமைக்க என்ன முயற்சி எடுத்தது திமுக? யார் உங்களை தடுத்தார்கள்? நீங்கள் மத்திய அரசில் அமைச்சர் பதவி வாங்கிக் கொண்டு உலகம் போற்றும் ஊழல்களை செய்து கொண்டிருந்த 2006 முதல் 2014 ஆண்டு வரை 8 ஆண்டுகளில் நீங்கள் அங்கம் வகித்த மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதி 675.36 கோடி ரூபாய். தமிழுக்கு வெறும் 75.05 கோடி ரூபாய் மட்டுமே. அப்போது எங்கு சென்றது இந்த வாடகை வாய்கள்? கடந்த ஆண்டு தமிழக பள்ளி கல்வித்துறை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு 11.68 கோடி ரூபாய் செலவிட்டதே. அது எதற்காக என்று கூற முடியுமா என அண்ணாமலை கூறியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே கடந்த 12 நாட்களாக நீடித்த யுத்தம் அமெரிக்காவின் முயற்சியால் தற்போது போர் நிறுத்தமாக கைகூடியுள்ளது. சண்டை போட்டுக் கொண்ட இரு நாடுகள் அறிவிப்பதற்கு முன்னதாகவே போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். முதலில் மறுத்த ஈரான் பின்னர் டிரம்ப் அறிவிப்பை வழிமொழிய இஸ்ரேலோ ஒருபடி மேலே சென்று நன்றியையும் தெரிவித்துக் கொண்டது. போர் நிறுத்த அறிவிப்புக்கு எடுத்த நடவடிக்கைகள் அவரது அரசின் அதி உயர் பொறுப்பு வகிக்கும் முக்கிய அதிகாரியிடம் கூட விவாதிக்காமல் டிரம்ப் சஸ்பென்ஸாக வைத்திருந்து இருக்கிறார். துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோப் ஆகியோர் உதவியால் போர் நிறுத்தம் செய்ய டிரம்ப் அழுத்தம் கொடுத்துள்ளார். இவர்கள் 3 பேரும் ஈரானிடம் நேரடி மற்றும் மறைமுக வழிகளில் போர் நிறுத்தம் செய்யும் வழிகளை கையாண்டுள்ளனர். தமிழகத்தை பிடிக்கப் போவதாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு முட்டாள் என திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆராசா கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆராசா பேசும்போது, சாதனைகளுக்காக மட்டுமே ஒரு அரசு 50 ஆண்டு காலம் இருக்கும் என சொல்ல முடியாது. இந்திரா காந்தி மறைந்த போது ஆட்சி மாறியது, எம்ஜிஆர் மருத்துவமனைக்கு சென்ற போது மாறியது, 2G 1.76 லட்சம் கோடி ஊழல் என சொன்னார்கள், அப்போது ஆட்சி மாறியது. ஜனநாயகத்தில் நாம் செய்த சாதனைகள் மற்றும் தலைவர்கள் ஆளுமையோடு நிற்காது. எதிரிகள் வெவ்வேறு வடிவில் வருவார்கள். சமீபத்தில் அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தார். அப்போது டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு என கூறியுள்ளார். முட்டாள் முட்டாள். டெல்லியில் பார்த்த கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன், ஹரியானாவில் தோற்கடித்தது ஒரு தனி மனிதனை, மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை. ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல. இவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற தத்துவம் இருக்கிறது என்று கூறியுள்ளார். தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் இந்த முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் திரைப்பட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது அமலாக்கத்துறைக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது. அண்மையில் மேல் குறிப்பிட்டவர்களின் வீடுகள், அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி பல்வேறு முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக இருவரும் உயர்நீதிமன்றத்தை அணுகினர். இவர்களின் மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு வீடு, அலுவலகங்களுக்கு சீல் வைக்கும் அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். மக்களவை எம்பி கனிமொழிக்காக திமுக தலைமை கழகத்தில் புதிய பதவி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதோடு சேர்த்து மாநில அரசியலில் என்ட்ரி கொடுப்பதற்கான வேலைகள் நடந்து வருவதாகவும் சொல்கின்றனர். அறிவாலயத்தில் கனிமொழிக்கென தனி அறை உருவாக்கப்பட்டுள்ளதன் பின்னணியில் ஸ்டாலினின் கணக்கு இருப்பதாக பேச்சடிபடுகிறது. மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவிலேயே தலைமை கழக மாற்றம் தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக பேச்சடிபட்டது. முக்கிய பதவிகளில் மாற்றம் வரவிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அது துரைமுருகன், கே.என். நேரு, ஏவா வேலு, கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரின் பெயர்கள் அடிபட்டன. இந்த நிலையில் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கென தனி அலுவலக அறை திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறையை திறந்து வைத்து கனிமொழிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
கனிமொழியிடம் ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைப்பதற்காகத்தான் இந்த அறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கனிமொழி மாநில அரசியல் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தொடர்ந்து தேசிய அரசியலில் இருந்து வரும் கனிமொழி மாநில அரசியலுக்கு திரும்ப விரும்புவதாகவும் அதனால் வரும் தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்கின்றனர். மாம்பழங்களை உரிய விலையில் கொள்முதல் செய்ய உத்தரவிடுமாறு பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய கொள்முதல் முகமைகள் தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்த மாம்பழங்களை கொள்முதல் செய்திட உத்தரவிட வேண்டும். மாம்பழ கூழுக்கான GST-யை 12% 5% குறைக்க வேண்டும். மாம்பழச்சாறு தயாரிக்கும் நிறுவனங்கள் தர கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வழிகாட்டுதலையும் வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.